வணக்கம். வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்கள் மரண தண்டனை கொடுத்திருக்கிறாங்க. அவங்க என்ன குற்றம் செய்தாங்க? ஏன் மரண தண்டனை கொடுத்திருக்கிறாங்க? இப்போ இந்தியாவில் அவங்க தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாங்க. இந்தியா அவங்கள திரும்ப வங்கதேசத்துக்கு அனுப்புவாங்களா என்னங்கிறத பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம். அதாவது என்ன குற்றத்துக்காக அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு குற்றம் ஒன்று மனித குலத்திற்கு எதிரான செயல். அப்புறம் குற்றம் 2 போராட்டக்காரர்களை கடுமையான ஆயுதங்களை கொண்டு கொன்னு குவிச்சதுக்காக. குற்றம் 3 அதாவது போராட்டத்தில் வன்முறையில் காயமடைஞ்சு மருத்துவமனையில் சேர்ந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு மருத்துவ உதவி வழங்கக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் அவங்களுக்கு மருத்துவ உதவி வழங்கக்கூடாது அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருந்ததுனால இந்த 3 குற்றத்துக்காக அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. இந்த போராட்டம், இந்த வன்முறை எங்க தொடங்குது அப்படின்னாக்கி, வங்கதேசம் விடுதலை போராட்டத்திற்காக அந்த அந்த போராடி அந்த வாரிசுகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு 1971 ஆண்டுல இருந்து கிட்டத்தட்ட 30% இடஒதுக்கீடு அவங்களுக்கு இருந்திருக்கு. சரியா, 30% இடஒதுக்கீடு படி அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்திருக்கு. இதை எதிர்த்து ஒரு மாணவர் அமைப்பினர் இல்ல, நீங்க அவங்களுக்கு அப்படி கொடுக்க கூடாது, தகுதியின் அடிப்படையில நீங்க வழங்கணும் அப்படின்ட்டு ஒரு மாணவர் அமைப்பினர் ஒரு போராட்டம், சின்ன போராட்டம் மாதிரி கையில் எடுக்கிறாங்க. இதன் விளைவாக 2018 ஆண்டு 30% இடஒதுக்கீடை நீதிமன்றம் ரத்து பண்றாங்க. ரத்து பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா, 2024 திரும்பவும் டாக்கா நீதிமன்றம் இந்த 30% இடஒதுக்கீடை அமுல்படுத்துறாங்க, திரும்பவும் கொண்டு வராங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இந்த இடஒதுக்கீடு அமல்படுத்தினதுக்கு அப்புறம் அந்த ஷேக் ஹசீனா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஆதரவான ஆட்களுக்கு இந்த இட ஒதுக்கீடை பகிர்ந்து கொடுக்கறதாட்டு குற்றம் சுமத்தப்பட்டு அந்த விஷயம் தெரிய வர்றதுனால, இந்த போராட்டக்காரர்கள் மாணவர் அமைப்பினர் மறுபடியும் போராட்டத்தை ஜூலை 1ஆம் தேதி 2024 ஜூலை 1ஆம் தேதி இந்த போராட்டத்தை திரும்பவும் கையில எடுக்கிறாங்க. இந்த போராட்டத்தின் விளைவாட்டு காவல்துறைக்கும் அரசு அலுவலர்கள் சார்ந்தவர்களுக்கு மாணவர் அமைப்பினர்களுக்கு இடையே போராட்டம் வலுக்குது. இதனால இந்த மாணவர் அமைப்பினர் என்ன பண்றாங்கன்னாக்கி, இந்த போராட்டத்தை விரிவுபடுத்துறாங்க, அவங்களுடைய கோரிக்கையை விரிவுபடுத்துறாங்க. இதற்கு இடையில என்ன பிரச்சனை நடக்கு அப்படின்னாக்கி, அந்த ஷேக் ஹசீனா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஒரு ஆடியோ குரல் பதிவானது வெளியே வருது, லீக்காக வெளியே வருது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த குரல் பதிவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கி, போராட்டக்காரர்களை எந்த வகையிலையாவது நீங்க அவங்கள கட்டுப்பாடுல கொண்டு வாங்க, இல்ல கொண்டு குவிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆபத்தான வெப்பன்கள், அந்த ஆயுதங்களை வச்சு நீங்க அடக்கலாம், கொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஆடியோ வருது. அதுக்கப்புறம் அதோடு இன்னொரு விஷயமா அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட என் மீது 227 வழக்குகள் இருக்குது, அதனால 227 பேரை கொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த குரல் பதிவுல அவங்க பேசி இருக்கிறாங்க. இந்த குரல் பதிவு உண்மையா பொய்யா அப்படிங்கிறத பிபிசி ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஆராய்ச்சி பல கட்டமாட்டு அவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. உண்மையா பொய்யா, உங்களுடைய குரல் பதிவு தானா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணனால 100% இந்த குரல் பதிவு ஷேக் ஹசீனா அவர்களுடைய குரல் பதிவு தான் என்பது உறுதிப்படுத்தப்படுது. இந்த உறுதிப்படுத்தப்பட்ட பிறகுதான் போராட்டம் பல விதமாட்டு வீரியம் எடுக்குது. ரொம்ப பெரிய போராட்டமாட்டு வன்முறையாட்டு மாறுது. காவல்துறைக்கும் இராணுவத்திற்கும் இடையே போராட்டம் மாறி, மாணவர் அமைப்புகளோட போராட்டமாட்டு இல்லாம மக்களும் இதற்கு திரண்டு போராட்டம் மட்டும் மாற்றி பெரிய வன்முறைகளுக்கு உள்ளாதனால கிட்டத்தட்ட 1400 பேர் இதன் மூலம் கொல்லப்படுறாங்க. 1400 பேரும் இறந்ததுக்கு பிறகு போராட்டம் நிக்கல, மறுபடியும் மேலும் பிரச்சனை பெருசாதான் ஆயிட்டு இருக்கு. இந்த போராட்டம் ஷேக் ஹசீனாவை அவங்க உயிருக்கு பாதிப்பு ஏற்படுங்கிறதுனால அந்த ஷேக் ஹசீனா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்கி, தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அவங்க வங்கதேசத்துல இருந்து தப்பிக்கிறாங்க. தப்பிச்சு என்ன பண்றாங்கன்னா, இந்தியாவில தஞ்சம் அடைஞ்சிருவாங்க. இந்தியாவில தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. இப்போ அதுக்கு பிறகு அவங்க இங்க வந்ததுக்கு பிறகு 2 மாசமாட்டு அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு கோர்ட்ல. இவங்க இல்லாமலே அந்த கேஸ் நடந்திருக்கு கோர்ட்ல. அதுக்கு பிறகுதான் அந்த பல கட்ட
விசாரணைக்கு பிறகு வந்து இந்த தீர்ப்பை வந்து வங்கதேச சர்வதேச நீதிமன்றம் வந்து இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. இப்ப இந்தியா என்ன பண்ணுவாங்க, அவங்கள ஒப்படைப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து இந்தியா என்ன பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். அதுல வந்து சில சட்டங்கள் இருக்குது. அது என்னன்னு கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். இந்த விஷயத்துல இந்தியா என்ன நிலைப்பாடு எடுப்பாங்கன்னாக்கி, வங்கதேசத்தின் நாடு கடத்தல் கோரிக்கையை வந்து வெளியுறவுத்துறை அமைச்சகம், அப்புறம் உள்துறை அமைச்சகம் இவங்க வந்து இந்தியாவின் நாடு கடத்தல் சட்டம் 1962 மற்றும் 2013ஆம் ஆண்டு இரு நாடுகளுக்கு இடையான குற்றவாளிகள் பரிமாற்றம் இந்த சட்டத்தின் கீழ் வந்து ஆய்வுகளை செய்வாங்க. இந்த ஆய்வுகள் செஞ்சதுக்கு அப்புறம் ஷேக் ஹசீனா இவர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றம் உண்மையா இல்லை ஷேக் ஹசீனா மீது அரசியல் பழி வாங்கும் நடவடிக்கையாக இந்த குற்றம் சுமத்தப்பட்டு இருக்கிறதா என்பதை பத்தி விசாரிக்க வந்து இப்போ ஷேக் ஹசீனா வந்து எந்த ஏரியாவில் இருக்காங்களோ அந்த ஏரியாவுக்கு வந்து இந்த டீட்டெயில் எல்லாம் அனுப்புவாங்க. அந்த நீதிமன்றத்துக்கு அங்கே அவங்க இருக்கிற அந்த ஏரியாவில் உள்ள நீதிமன்றத்துக்கு இந்த டீட்டெயில் எல்லாம் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அங்க வந்து இவரை பத்தி விசாரிச்சு ஷேக் ஹசீனாவுடைய குற்றங்களை விசாரிச்சு அவங்க வந்து கலெக்ட் பண்ணி ஒரு தீர்ப்பை வந்து மத்திய அரசிட்ட கொடுப்பாங்க. என்னதான் அவங்க வந்து நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பை அவங்க ஒரு முடிவை எடுத்தாலுமே இறுதி முடிவை எடுக்கக்கூடிய வந்து அதிகாரம் வந்து மத்திய அரசுகிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதுல பல அரசியல் வல்லுநர்கள் வியூ வகுப்பாளர்களா இருப்பாங்களே இவங்களை என்ன சொல்றாங்கன்னா, அரசுடைய கொள்கை மற்றும் அந்த எல்லை பாதுகாப்பு பல ராஜ்ய அந்த பராமரிப்புகள் அந்த ரகசிய செயல்பாடுகள் அந்த சிஸ்டங்களா இருக்கும் இல்லையா, அதை வந்து கருத்துல வச்சுக்கிட்டு வந்து பெரும்பாலும் வந்து ஷேக் ஹசீனாவை வந்து தக்க வைக்கிறதுக்கு தான் முடிவு இந்தியா வந்து அனுப்புற மாதிரி இல்லை அப்படிங்கிற முடிவை தான் எடுப்பாங்க. அப்படி அந்த நிலைப்பாட்டில் தான் இந்தியா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சில அரசியல் வல்லுநர்கள் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம் இது எப்படி வருதுன்ட்டு. இந்தியா வந்து ஷேக் ஹசீனாவை வங்கதேசத்துக்கு அனுப்புவாங்களா, வங்கதேச அரசாங்கம் வந்து அவங்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்குமா என்னங்கிறது ஏதுங்கிறது வந்து பிற்கால வரக்கூடிய வீடியோக்களை பார்க்கலாம். இப்போ வந்து திரும்ப வந்து வங்கதேசத்துல வந்து ஷேக் ஹசீனாக்கு அவர்களுடைய ஆதரவாளர்களும் அவர்களுடைய எதிர்ப்பாளர்களுக்கும் மீண்டும் ஒரு வந்து போராட்டம் வன்முறை வந்து சின்ன சின்ன வடிவில் வெடிச்சிருக்குது. அங்க இப்போ நடந்துட்டு தான் இருக்குது. பார்ப்போம் வரக்கூடிய நாட்கள்ல வந்து என்ன மாதிரியான நிலைகளை எடுப்பாங்க அப்படின்ட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.